ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, மளிகை கடைக்கு ஜிஎஸ்டி தேவையா, ஜிஎஸ்டி இருந்தால் நம்ம கட்டுற ஜிஎஸ்டி டேக்ஸை நம்ம ரிட்டர்ன் பெற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு பரவலாக இப்போ எல்லாருக்குமே இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே இருக்குது. ஏன்னா இதை ஃபஸ்ட்டே நம்ம ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஜிஎஸ்டி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ எனக்கு கிடைச்ச டீட்டெயிலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, நம்ம கடையில் நம்ம சின்ன கடையை நம்ம ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முச்சில் ஜிஎஸ்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வருது. நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் அதனால் இந்த வீடியோ சரி ஃபஸ்ட்டே போட்டுரும். ஏன்னா நீங்கள் யாராவது கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஃபஸ்ட்டே இந்த வேலையை பார்ப்பீங்க. தட் மீன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பரை வாங்கி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அது இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு நம்ம சின்ன கடையில் சின்ன பிஸ்னஸில் ஜிஎஸ்டி வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்கலாம். சரிங்களா, இப்போ ஜிஎஸ்டியை பற்றி ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட இருக்க தாட் என்னென்னா, இது ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஜிஎஸ்டி நம்பர் ஓப்பன் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் மூலமாக நமக்கு பில் பண்ணி வரும்போச்சில் நம்ம அக்கௌண்ட்டில் சம் அமௌண்ட் வரும், சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரிட்டர்ன் உண்டு. அது எப்படி உண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ இந்த பில்லில் 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் 9%, ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் 9% போகுது. இப்போ இந்த ஏஜென்சி கிளைம் பண்ணிக்கிடுவான். எப்படின்னா, எனக்கு அவன் பில்லு கொடுத்துருக்கான். சரிங்களா, இன்வாய்ஸ் பில்லு வந்திருக்கு, 9% எடுத்துருக்கான்னா பில்லு அவன் கொடுத்துட்டான். அவனும் கம்பெனிலேருந்து ஒரு பில் கொடுத்துருப்பான். கம்பெனிலேருந்து ஒரு பில் வாங்கி தான் பிஸ்கட் அவங்களும் இறக்கியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இவங்க ஜிஎஸ்டி வாங்கிடுவாங்க. நமக்கு பில்லு கொடுத்துட்டாங்க, கம்பெனி அவனுக்கு ஒரு பில்லு கொடுத்துட்டு இவங்க கஸ்டமர், அதாவது தட் மீன்ஸ் எனக்கு ஒரு பில்லை கொடுத்துட்டாங்க. இந்த பில்லை அவங்க சப்மிட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, ஜிஎஸ்டி வாங்கிடுவாங்க. இப்போ நான் எப்படி ஜிஎஸ்டி வாங்கணும்னா, நான் பிஸ்கட் வாங்கின இடத்துல நான் ஜிஎஸ்டிக்கு பில்லு வாங்கிட்டேன். இப்போ நான் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணால் பில்லு கொடுத்து அந்த பில்லை சப்மிட் பண்ணால் அந்த ஜிஎஸ்டியை நான் வாங்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் அந்த பில்லு கொடுக்க முடியுமானா நமக்கு முடியாது. சின்ன கடையில் சின்ன சின்ன பொருளுக்காக நிறைய பொருள் இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி அடித்து இது பண்ண முடியாது. ஒரு சில பொருள் இப்போ நீங்கள் சீனி 10 கிலோ வாங்குறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அடித்து நீங்கள் எந்த கடையிலையும் வாங்க முடியாது. கடுகு, சீரகம், இந்த மாதிரி வத்தல், புளி, இந்த மாதிரி பொருளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வச்சு பில்லு எங்கேயும் வாங்க முடியாது. போய் கேட்டால் என்னப்பா இப்படி கேட்குறீங்களா அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி பில் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த அமௌண்ட்டு ரீச் ஆக்க முடியாது. ஒரு மாதம் பார்த்தா ரொம்ப கம்மியான ஜிஎஸ்டி தான் இருக்கும். ஆனால் நம்மளோட செலவுங்க முதல்ல ஜாஸ்தியாக வந்துடும். பில்லிங் மிஷின் கரெக்டாக இருக்கணும், அக்கௌண்ட்டில் ஏற்றுறது எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நடந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பில்லிங் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் 1லேருந்து 10 வரை சப்மிட் பண்ணணும். சரிங்களா, 10 வரைக்கும் சப்மிட் பண்ணிட்டா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் மந்த்லி நீங்கள் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதுதான் நமக்கு சின்ன கடைக்கு இது சாத்தியமா அப்படிங்கிறது நான் சொன்ன ஒரு சிலர் யோசிச்சுக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம பில்லு கரெக்டாக ஃபைல் பண்ணணும். சரி, அப்படி சின்ன சின்ன பொருளுக்காக அது நம்மளால் சாத்தியம் ஆகாது. ஒரு சில பொருளுக்கு நமக்கே ஜிஎஸ்டி பில் கிடைக்காது. எல்லாத்துக்கும் நமக்கு ஜிஎஸ்டி பில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஜிஎஸ்டி பில் இப்போ நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா, இப்போ இதில் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் ஆட் ஆகி இது அங்கே ஆட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் கஸ்டமர் சேல்ஸ் பண்ண எல்லா பிஸ்கட் காப்பியோட பில்லை கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கஸ்டமர் எனக்கு ஒரு பில்லு கொடுத்துட்டான், அவனுக்கு கம்பெனிக்காரன் ஒரு பில்லு வச்சுட்டான். இப்போ நான் எனக்கு ஒரு பில்லு கொடுத்துட்டேன், பில் வாங்கிட்டேன், பிஸ்கட் வாங்கின இடத்துல. இப்போ நான் இந்த பிஸ்கட் சேல்ஸ் பண்ணால் நான் ஒரு பில்லு கஸ்டமருக்கு கொடுக்கணும். அது சாத்தியம்னா தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது சாத்தியம் இல்லைன்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது. சின்ன கடையில் அது ஒரு கஷ்டம் இருக்குது. பெரிய கடை சூப்பர் மார்க்கெட்லாம் கிளைம் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். நமக்கு இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது பார்த்துக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி நீங்கள் நம்பர் எடுத்து வச்சுட்டு சும்மா இருந்தால் ஃபைன் வருமா, மந்த்லி 500 அது மாதிரி ஃபைன் பண்ணிடுவாங்களாம். உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்களாம், ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்களாம்.
சேல்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஸ்கிப் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாதான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சேல்ஸ் 0 அப்படின்லாம் போடுற மாதிரி சொன்னாங்க. நமக்கு அதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் தெரியலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்ச டீட்டெயிலு. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடை வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.